அடுத்த மாங்காய் ஊறுக்க போட மொத்தத்தையும் வெட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிற மாங்காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாத்தையும் வெட்டி தண்ணியில் போட்டு அலசி மாங்காய் ஊறுக்கா போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லா மாங்காயும் இந்த மாதிரி வெட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா மாங்காயும் எப்படி வெட்டுறாங்கன்னு. அது கடையில் நான் அது கடையில் ஒரு பீஸை எடுத்து நான் சாப்பிட்டுன்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குதுல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கட் பண்ண மாங்காயை ஃபுல்லாத்தையும் உள்ளே இருக்கிற கொட்டைலாம் எடுத்துகிட்டு தண்ணியில் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தத்தையும். ப்ளஸ் அது எங்கள் அம்மா கை ஃப்ரெண்ட்ஸ். பொறுமையாக எடுத்து நீட்டாக எடுத்து போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எங்கள் ஆயா கை ஃப்ரெண்ட்ஸ். பரன்னு எடுத்து போடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா மாங்காயும் வெட்டி தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்து ஒரு யானத்தில் வச்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா மாங்காயும் அலசி இதை மாதிரி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாதி மாங்காயை போட்டு ஃபஸ்ட்டு உப்பு கொட்டிட்டு குளிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃபுல்லாக போட்டு குளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாதியாக போட்டு குளிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிந்தி போன ஊறுகாய் கூட எங்கள் அம்மா உள்ள ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக கட் பண்ணி போட்டு உப்பு கொட்டி குளிக்க வச்சுட்டா ஊறுகாய் தயார் ஃப்ரெண்ட்ஸ். 2 நாள் போட்டு காய வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஊறுகாய் தயார் ஃப்ரெண்ட்ஸ்.